இந்திய தேர்தல் ஆணையம் சமரசம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில லோக்சபாவுடைய எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அவர் கூறியபடியே மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் வாக்குப்பதிவுடைய எண்ணிக்கை பற்றி இருக்கக்கூடிய குழப்பங்களையும் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மையும் மீறி இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கு பதிலா பாஜக ராகுல் காந்தி வெளிநாடுகள்ல இந்தியாவை அவமதிக்கிறாரு அப்படின்னு திரும்பியும் பதில் அளிச்சிருக்கிறாங்க. இந்த விவகாரத்துல எது உண்மை, தமிழகத்துல இந்த ஓப்புகள் எப்படி எதிரொலிக்குது அப்படின்றத பத்தின முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இந்திய தேர்தல் ஆணையம் சமரசமாகிட்டதாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்தோடைய அமைப்புல ஏதோ ஒரு பெரிய தவறு நிகழ்ந்துருச்சு அப்படின்னும் அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில லோக்சபாவுடைய எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி சாரமாரியா குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அமெரிக்காவில் பாஸ்டன் நகர்ல இந்தியர்களுக்கான கலந்துரையாடல்ல ராகுல் காந்தி பங்கேற்றிருந்தாரு. இந்த உரையாடலின் போது மகாராஷ்டிரா மாநில சட்டசபை தேர்தல் குறித்து விவரித்திருந்தாரு ராகுல் காந்தி. மேலும் மகாராஷ்டிராவில் மொத்த மக்கள் தொகையை விடவே வாக்களிச்சிருக்கவங்க கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதாகவும் வாக்குப்பதிவு நாளில் மாலையிலும் இரவிலையும் ஒரு அறிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிடுது. மாலையில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை விட இரவில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சுமார் 65 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? அதாவது மாலை 5:30 மணிக்கு தேர்தல் ஆணையம் அளிச்சிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு எண்ணிக்கையை பார்த்தா 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்குமே 65 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இது எந்த வகையிலுமே சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆகையால இந்த அறிக்கையின் மூலியமா இந்திய தேர்தல் ஆணையம் சமரசமாகிடுச்சுன்னு அந்த அமைப்புல ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிறாரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தியுடைய இந்த கருத்துக்கு காங்கிரஸ் கட்சியினர் முழுமையான ஆதரவையும் கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் ஒருவரான அதிர் ரஞ்சித் சௌத்ரி கூறியிருக்கிறாரு, ராகுல் காந்தி மகாராஷ்டிரா தேர்தலில் போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அவர் தெளிவான எண்ணிக்கையையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தேர்தல் ஆணையம் அவருடைய புகார்களை இந்த வரைக்குமே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போலவே ஹரியானாவுடைய முன்னாள் முதல்வரான பூபிந்தர் சிங் ஹூடா ஹரியானாவுடைய சட்டமன்ற தேர்தல்களையுமே மக்களவை தேர்தலுக்கு இடையே வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. தேர்தல்களை பெல்ட் மூலமா நடத்துறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவரும் தெரிவிச்சிருக்கிறாரு. சிவசேனாவுடைய தலைவரான ஆதித்ய தாக்கரே ராகுல் காந்தியுடைய கருத்துக்கு அவர் கூறியிருக்கிறது 100% சரி. ஏன்னா தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய அலுவலகத்திலிருந்து நிர்வகிக்கப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் எம்பி பிரமோத் திவாரி ராகுல் காந்தி தன்னுடைய உரையில உண்மைகளவே வழங்கி இருக்கிறதாகவும் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் சுயதீனமா இல்லாம ஒருதலை பட்சமாக செயல்படுறதால ஜனநாயகம் எப்படி நிலைத்திருக்கும் அப்படின்ற கேள்வியையும் எழுப்பி இருக்கிறாங்க. மேலும் ராகுல் காந்தியுடைய இந்த விமர்சனத்துக்கு பாஜக தலைவர்கள் அடுத்தடுத்ததா பதிலடி தந்துட்டும் வராங்க. டெல்லியில செய்தியாளர்களை சந்திச்சிருக்கக்கூடிய பாஜகவுடைய சம்பித் பத்ரா அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. ஆனா அமெரிக்காவுக்கு போய் இந்தியாவை இழிவுபடுத்தி இருக்கிறாரு ராகுல் காந்தி. இந்தியாவுக்கு ராகுல் காந்தி துரோகம் செய்துட்டாருனும் இதுதான் காங்கிரஸ் கட்சி காலம் காலமா இப்படிதான் கட்சி செயல்பட்டு வருது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. மேலும் அந்நிய நாட்டு மண்ணில் இந்திய அரசியல் சாசனத்தை அவமதிச்சிட்டாரு ராகுல் காந்தினும் நேஷனல் ஹெரால்ட் வழக்குல அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கிறதால விரக்தி அடைஞ்சிருக்கக்கூடிய ராகுல் காந்தி வெளிநாட்டு மண்ணில் இந்திய ஜனநாயகத்துக்கு இழிவுபடுத்தி இருக்கிறதாகவும் ராகுல் காந்தின்னு சம்பத் பத்ரா தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் மகாராஷ்டிராவுடைய முதல்வரான வேதேந்திர பட்னாவிஸ் ராகுல் காந்தி வெளிநாட்டில் இந்திய அரசியமைப்பு சபைகளை பற்றி பொய்களை பரப்புறதாகவும் இது அவரது தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரக்தியோட பிரதிபலிப்புனும் கூறியிருக்கிறாரு. பாஜக தேசிய பேச்சாளரான ஷேஷாத் பூனாவால் ராகுல் காந்தியுடைய அடையாளம் இந்திய நிறுவனங்களுக்கு வெளிநாட்டில் அவமதிக்குது. இவர் இந்திய அரசமைப்பு, நீதித்துறை மற்றும் தேர்தல் ஆணையத்தை விமர்சிக்கிறாரு. இது பிரதமர் மோடியை எதிர்க்கும் போது நாட்டையே எதிர்க்கக்கூடிய நிலைக்கு சென்றிருது அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கிறாரு. இதே போலவே ராகுல் காந்தி இதற்கு முன்னரும் வெளிநாடு சென்ற போது இதே போலவே விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. இதனால நாடாளுமன்றத்தில் பாஜகவினர் அமளியில் ஈடுபட்டிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வு இந்திய அரசியல்ல தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மை மற்றும் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகளை குறித்து பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு.
இந்த விவாதம் இந்திய ஜனநாயகத்துக்கு சுதந்திரம் மற்றும் நம்பகத்தன்மையை பற்றிய முக்கியமான கேள்விகளையும் எழுப்பிட்டு இருக்குது. அதே நேரம் இந்த குற்றச்சாட்டுகள் இந்திய அரசியல் அமைப்புகளுடைய சுயதீனத்தையும் அவற்றுடைய செயல்பாடு முறைகளையும் மீண்டுமே பரிசோதிப்பதற்கான வாய்ப்புகளையும் வழங்கிட்டு இருக்கு. இந்த விவாதத்துல ராகுல் காந்தி உண்மையை பேசினாருன்னு காங்கிரஸ் வாதிடுறாங்க. பாஜக தரப்போ தேசிய ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய செயல் அப்படின்னு கண்டிக்குது. இந்த விவகாரம் ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. இந்திய ஜனநாயகம் சுதந்திரமானதா அல்லது ஒவ்வொரு அரசியல்வாதிகளுமே தங்களுக்காகவே அமைப்புகளை மாற்றிக் கொள்கிறார்களா அப்படின்ற கேள்வி எழுப்புது. இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.